ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளையும் தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலத்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. ஒரு மனிதனுடைய துக்கத்தை மாற்றுகிறது, ஒரு மனிதனுடைய வியாதியை மாற்றுகிறது, ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கையை மாற்றுகிறது, ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாய் சிலுவையை பற்றிய உபதேசம் மாற்றிவிடுகிறது. சிலுவையின் உபதேசத்திற்கு மிக பெரிய வல்லமை உண்டு. அந்த சிலுவையை பற்றின உபதேசத்தினுடைய வல்லமைதான் சவுல் எனப்பட்ட வாலிபனை தமஸ்கு வீதியிலே மத்தியான நேரத்துல அந்த சூரிய பிரகாசத்துல இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்து ஆண்டவருக்கு பலத்த சாட்சியாக மாற்றப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான வேத வார்த்தையை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை நம்புகிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை தங்களுக்குள்ளாக தரித்து கொண்டிருக்கிற, தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இருதயத்திலே கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, விரும்புகிற, அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனும் செய்ய வேண்டிய வேலையை அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட வேலையை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை தன் வாழ்க்கையாக தரித்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்துவிடக் கூடாது, வாழ்ந்துவிட முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது, பிரதான வாஞ்சை இருக்கிறது, பிரதான ஆசை இருக்கிறது. அதாவது அவர்களுடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலே பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள ஆவியானவர் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே தங்கி அவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். ஆகவே எவ்விதத்திலும் அவர்கள் தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய ஆவியை அவர்கள் அசூசிப்படுத்தி விடாதபடி காத்து கொள்ளுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை தான் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை, தங்களுடைய அதன் ஆசை இச்சைகளை, இந்த மாம்சத்திற்கு என்று சில ஆசைகள் இருக்கிறது, சில விருப்பங்கள் இருக்கிறது. அது சில நேரங்களில் தேவனுக்கு விரோதமானவைகளாய் இருக்கிறது. நமக்குள்ளே எப்போதும் ஒரு போராட்டம் இருக்க செய்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 விதங்களிலே 17 விதமான சுபாவங்கள், 17 விதமான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் போராடுகிறது மாத்திரமல்ல, இங்கே பவுல் குறிப்பிடுகிறார், மாம்சத்தின் கிரியைகள்
17 விதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள், அந்த மாம்சத்தின் விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள், அந்த மாம்சத்தின் விருப்பத்தை தங்களுடைய செயலாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தான் அந்த மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆவலோடு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கவும், அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் என்றென்றும் அவரோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு நாளும் தடையாக, ஒரு நாளும் இவை கிறிஸ்துவை நாம் தரிசிப்பதற்கு இடரலாய் விருந்து விடாதபடி, இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு நாளும் கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு தடைகளாய் இருந்து விடாதபடி அவைகளுக்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனை சந்திக்க, தேவனை தரிசிக்க ஆயத்தமாய் இருக்கிற நாம், இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய இருதயத்திற்குள்ளே தேக்கி வைத்துக் கொள்ள கூடாது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகளில் வருகிற போராட்டத்திலே நாம் ஜெயத்தை பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதை செய்திருக்கிறோமா? அதன்படி நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கவும், ஆவியினாலே நடத்தப்படவும், ஆவியினாலே பிழைத்திருக்கவுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க விழுந்து போன ஆதாமினுடைய மாம்சத்துக்குரிய குணங்கள் நம்மில் நமக்குள் இருந்து வெளிப்படுவது எப்படி? கிறிஸ்து உலகத்திலும் பாவத்திலும் இருந்து நமக்கு விடுதலையை மட்டும் அல்ல, ஒரு பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உள் மன போராட்டங்களை ஒழித்துவிட்டு நமது ஆசை இச்சைகளை சிலுவையிலே மேற்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவிக்கேற்ற விதத்தில் நடக்கவும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கவும் நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உம்மை தரிசிப்பதற்கு, உம்மை சந்திப்பதற்கு, உம்மோடு ஆண்டாண்டு காலமாக இருப்பதற்கு, தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாய் இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளில் இருந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்தின் கிரியைகளில் இருந்து, மாம்சத்தின் போராட்டங்களில் இருந்து விடுதலையை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.